உண்மையிலே இந்நிகழ்வு ஆரம்பமாக ஆலிம்களுக்காக மாத்திரம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பின்னர் அது பொது நிகழ்ச்சியாக மாற்றப்பட்டு எமது ஒன்றியம் அதனை பொறுப்பேற்றுள்ளது. இந்நிகழ்வை பொறுத்தவரைக்கும் சவுதி அரேபிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் அதன் உயர்கல்வி வாய்ப்புகள் போன்றன சம்பந்தமாக இந்நிகழ்வில் நாங்கள் அலசி ஆராய இருக்கின்றோம். ஆகவே நேரம் இடம் கொடுக்காத பட்சத்தில் நாங்கள் நம்முடைய இந்நிகழ்வை நடாத்துவதற்காக வேண்டி ஷேக் கலாநிதி அப்துல்லா உவைஸ் மீசானி அவர்களை இந்த இடத்திற்கு அழைக்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. ஏற்கனவே நாங்கள் அறிவித்திருந்தோம் யூடியூப் மூலமாக நமது நேரலையை ஒளிபரப்புவதாக இருந்தாலும் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக அது சாத்தியப்படவில்லை. எனவே அனைத்து சகோதர சகோதரிகளும் நமது ஜூமிலே இணையுமாறு மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறோம். ஆம், நமது இன்றைய தலைப்புக்குள் நாங்கள் நேரடியாக செல்வோம். நமது தலைப்பு சவுதி அரேபிய நிறுவனங்களும் சவுதி அரேபிய பல்கலைக்கழகங்களும் உயர்கல்வி வாய்ப்புகளும் என்பதுதான். இது சம்பந்தமாக பல்வேறு கேள்விகளும் பல்வேறு சந்தேகங்களும் பலருக்கும் இருப்பதனால் அது பற்றி ஒரு சுருக்கமான ஒரு தெளிவை வழங்கலாம் என்று நினைக்கின்றோம். இந்த சுருக்கமான நேரத்திலே எங்களுக்கு முழுமையான தெளிவை வழங்குவது என்பது ஒரு சிரம சாத்தியமானது. இருந்தாலும் இயன்றளவு நாம் தகவல்களை, முக்கியமான தகவல்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆம், எங்களுக்கு தெரியும், தற்பொழுது சவுதி அரேபியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும், பெரும்பான்மையான பல முக்கியமான பல்கலைக்கழகங்களுக்கு ஆட்சேர்ப்பு அனுமதி எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய விவரங்களைத்தான் நான் உங்களுக்கு முதலாவது இங்கு வழங்கியிருக்கின்றேன். முதலாவது, இரண்டு வகையாக அந்த அனுமதி நடவடிக்கை இடம்பெறுகின்றது. முதலாவதாக, சவுதி அரேபியாவுக்கு உள்ளே உள்ளவர்கள் எப்படி அனுமதி விண்ணப்பிக்க வேண்டும், அதே நேரத்தில் சவுதி அரேபியாவுக்கு வெளியே உள்ளவர்கள் எப்பொழுது விண்ணப்பிக்க வேண்டும் என்ற தகவல்கள் அங்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அதில் முதலாவதாக சவுதி அரேபியாவுக்கு வெளியே உள்ளவர்களுக்கான நேரம்தான் இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது கலைவாணி BA கற்கை நெறிக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. மே 1ஆம் தேதியிலிருந்து
ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் ஜூன் மே 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட இன்னொரு 15-16 நாட்கள் எங்களுக்கு இருக்கின்றன. அதுதான் முக்கியமான தகவல். அடுத்ததாக போஸ்ட் கிராஜுவேட், MA, PhD, அதே போல டிப்ளோமா போன்ற கற்கை நெறிகளுக்காக அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் இன்னும் அதிகமான நாட்கள் இருக்கின்றன. அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் அதற்கான நாட்கள் காணப்படுகின்றன. அதே போல சவுதியிலே இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் அவர்கள் என்ன செய்யலாம்? அவர்கள் தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். அதே போல சவுதி அரேபியாவில் உள்ளவர்கள் MA, அதே போல டிப்ளோமா, PhD போன்ற கற்கை நெறிகளுக்காக இப்பொழுதிலிருந்து அவர்கள் தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். அதுவும் அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் அதற்கான அனுமதி நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். எனவே எங்களுக்கு அவசரமாக நாங்கள் இப்பொழுது செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், சவுதி அரேபியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், படிப்பதற்கு ஆர்வம் உள்ளவர்கள், அவர்கள் தான் இன்னும் குறுகிய காலத்திலே அவருடைய விண்ணப்பங்களை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அடுத்த வருடம்தான் அதற்கான வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இப்பொழுது நாம் நமது இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை பார்ப்போம். முதலாவது, சவுதி அரேபியாவிலே கற்பதிலே உள்ள சிறப்பம்சங்கள். இரண்டாவது, அங்குள்ள பல பல்கலைக்கழகங்கள். மூன்றாவது, இரு புனித தலம் மக்கா, மதீனா, மஸ்ஜித் ஹராம், மஸ்ஜித் நபவி போன்றவற்றிலே கற்பது. நான்காவது, அரபு மொழி கற்கை. ஐந்தாவது, விஞ்ஞான பீடங்கள். அதே போல உயர்கல்வி, முதுமானி மற்றும் கலாநிதி கற்கைகள். அதே போல பெண்களுக்கான கல்வி. அதே போல சவுதியிலே வசிப்போருக்கான வாய்ப்புகள், அவர்கள் எவ்வாறு விண்ணப்பிக்க முடியும், அதுக்கான தயாரிப்புகளை எவ்வாறு செய்து கொள்வது, அதே போல விண்ணப்பிக்கும் முறை, இவற்றைத்தான் நாங்கள் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது முதலாவது விடயத்துக்கு வருவோம். சவுதி பல்கலைக்கழகங்களில் நாங்கள் கற்பதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படி என்று நாங்கள் பார்க்கக்கூடிய இடத்திலே முதலாவதாக, சவுதி அரேபியாவினுடைய பல்கலைக்கழகங்கள் அரபு உலகத்திலே இஸ்லாமிய உலகத்திலும் மிக பிரபலமான பல்கலைக்கழகங்கள், உயர்ந்த முன்னணி இடங்களை பிடித்த பல்கலைக்கழகங்கள் இங்கு காணப்படுகின்றன. அதே போல மிகவும் வசதியான அனைத்து விதமான தொழில்நுட்ப வசதிகள், ஆய்வு வசதிகள், ஆய்வுக்கூட வசதிகள் எல்லாம் முழுமையாக காணப்படக்கூடிய பல்கலைக்கழகங்கள். அடுத்ததாக, சவுதி பல்கலைக்கழகங்களில் நவீன ஆராய்ச்சி மையங்கள் உள்ளன. இது சிறந்த விஞ்ஞான ஆராய்ச்சி சூழலை வழங்குகின்றது. இங்கு கற்ற சில லெபோரட்டரி உள்ள காலேஜுகளிலே கற்ற சில இலங்கையைச் சேர்ந்த சகோதரர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் சொல்வார்கள், நமது நாடுகளிலே உள்ள ஆய்வு கூடங்களிலே மிகவும் கவனமாக பயன்படுத்தக்கூட தராமல் தூரத்திலே வைத்து காட்டக்கூடிய எத்தனையோ விதமான கெமிக்கல்கள், இவைகள் எல்லாம் இங்கு சர்வசாதாரணமாக எங்களுக்கு கிடைக்கின்றது என்பதாக சொன்னார்கள். அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் இங்கு அதற்கான வசதி வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அடுத்ததாக, முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், சவுதி அரேபியா பல்கலைக்கழகங்களில் உலகத்தைச் சேர்ந்த 200 நாட்களுக்கு மேற்பட்ட மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இது நமக்கு பெரிய ஒரு அனுபவத்தை பெற்றுத்தரக்கூடியது. நாம் இலங்கையை சூழ உள்ள சில விடயங்களை மாத்திரம் பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் இங்கு வந்து பார்த்தால் தான் உலகம் எப்படிப்பட்டது என்ற பல்வேறு விதமான புரிதல்கள் எங்களுக்கு கிடைக்கின்றது. அடுத்ததாக, இங்குள்ள பேராசிரியர்கள் உலகத்திலே பிரபலமான பெரும் ஆய்வாளர்களை பல்வேறு பல்கலைக்கழகங்களும் உள்ளடக்கி இருக்கிறது. நாம் இன்று நமது நாடுகளை படிக்கக்கூடிய நூட்களை எழுதிய ஆசிரியர்கள், இப்படி பலரை நாங்கள் என்ன செய்யலாம், இங்குள்ள பல்கலைக்கழகங்களிலே நாங்கள் சந்திக்கலாம். உதாரணமாக, எங்களுக்கு தெரியும், எல்லோரும் படிக்கக்கூடிய அரபு மொழி படிக்கக்கூடிய ஒரு நூல் தான் துருசுல் லுகத்தில் அரபியா என்ற நூல் படிப்போம். அதனுடைய ஆசிரியர் யாரு? அவர் கலாநிதி அப்துல் ரஹீம்.
கலாநிதி அப்துல் ரஹீம். அவர் எங்க இருக்கிறாரு? அவர் மதீனால தான் இருந்தார். மதீனால மஹதுல்லுகாவில அவர் கல்வி கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார். அவர் இப்பொழுது மரணித்து விட்டார். அல்லாஹ் ரஹ்மஹு. அப்ப அப்படியானவர்களை, அந்த ஆசிரியர்களை நாங்கள் சந்திக்கலாம், சந்தித்து படிப்பதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். அதே போல எங்களுக்கு தெரியும் அரபியத்து பைன எதைக், அரபியத்து பைன எதைக் என்ற நூல், அது இப்பொழுது பிரபலமாக எல்லா அரபு கல்லூரிகளிலும் உலகத்திலே எல்லா நாடுகளிலும் அரபிகள் அல்லாதவர்கள் அரபு படிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய நூல். அதனுடைய ஆசிரியர்கள் இடத்திலே நான் அரபு மொழி படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே இப்படியான வாய்ப்புகள் என்பது மிக முக்கியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதே போல அவர்களோடு எங்களுடைய தொடர்புகளை நாங்கள் பேணக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள், சிக்கல்கள், இவற்றை நாங்கள் அவர்களிடத்திலே நேரடியாக கேட்டு தெளிவு பெறக்கூடிய வாய்ப்பு. நாடுகளுக்கு சென்றாலும் அவர்களோடு நாங்கள் தொடர்புகளை பேணி எங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை கேட்டு எங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சவுதி அரேபியாவிலே ஸ்காலர்ஷிப் வேறு எந்த நாடுகளிலும் வழங்கப்படாத அளவுக்கு மிக அழகான, அதிகமான, நல்ல சிறந்த புலமை பரிசில் வாய்ப்புகள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றன. அதிகமான மாணவர்களுக்கு. எங்களுக்கு தெரியும், மதீனாவிலே மாத்திரமே 100க்கு அதிகமான இலங்கை மாணவர்கள் மாத்திரம் 100க்கு அதிகமானவர்கள் தற்போது படித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னால் எத்தனையோ 100கணக்கானவர்கள் படித்து பட்டம் பெற்று சென்றிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் அங்கு முழுமையான புலமை பரிசில் பெற்று, இலவசமாக விடுதிகளை பெற்று, அதே போல அவர்களுக்கு மாதாந்தம் ஒரு ஊக்குவிப்பு தொகை கொடுக்கப்பட்டு, அவருடைய தேவைக்கு மேலதிகமானவற்றை அவர்களுடைய வீட்டு செலவுகளுக்கு கூட அனுப்பக்கூடிய அளவுக்கு மாஷா அல்லாஹ் சவுதியினுடைய ரியால்கள் 840 ரியால்கள் அங்கு வழங்கப்படுகின்றது மாணவர்களுக்கு. 840 ரியால்கள் சொல்வது நல்ல பெரிய ஒரு தொகை, 60-70 கிட்டத்தட்ட இலங்கை ரூபாய்கள். எனவே இத்துடன் அவர்களுக்கு என்ன செய்யலாம், அது ஒரு பெரிய ஒரு உதவி. அடுத்ததாக முக்கியமான விடயம்தான் ஹஜ் உம்ரா செய்வதற்கான வாய்ப்பு. மக்கா மதீனாவுக்கு சென்று இஸ்லாமிய சூழலை அனுபவிப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு. அதே போல அரபு மொழி திறமைகளை விருத்தி செய்து கொள்ளலாம். அரபு மொழி திறமைகளை நாங்கள் நேரடியாக அரபியிடத்திலே நாங்கள் இருந்து படித்துக் கொள்ளலாம். எங்களோடு இருக்கக்கூடிய ஏனைய சகமானவர்கள், இந்த சவுதி அரேபியாவை சேர்ந்த அரபு மாணவர்கள், அரபு பேசக்கூடியவர்கள் அல்லது வேறு அரபு நாடுகளை சேர்ந்தவர்கள், அதே போல அரபு நாடுகளை சேராத வேறு நாட்டு நமது சகோதரர்கள், இவர்களோடு எல்லோரோடும் நாங்கள் அரபு மொழியில பேசும்பொழுது அவர்கள் அரபு மொழியை பேசுவதை நாங்கள் கவனிக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய அரபு மொழி ஆற்றல் நிச்சயமாக அதிகரித்து செல்கின்றது. எனவே எப்பொழுதும் ஒரு மொழியை வளர்ப்பதற்கு அந்த சூழல் தான் மிக முக்கியமானது. சூழல் இல்லாவிட்டால் எவ்வளவுதான் நாங்கள் முயற்சி செய்தாலும் அந்த அளவுக்கு நமது அரபு மொழி ஆற்றலை வளர்ப்பது சிரமம். ஒரு சிலருக்கு சாத்தியமாகினாலும் பெரும்பாலானவர்களுக்கு அது சிரமமாக இருக்கும். அடுத்ததாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பான சூழல். இந்த சில யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள் இருப்பது போல பகிர்வதைகள், ட்ரைனிங், அதே போல ஆண் பெண் கலப்பு, அதே போல பகிஷ்கரிப்பு அடிப்படையில, ஸ்ட்ரைக்கின் அடிப்படையில கொஞ்ச நாளைக்கு யூனிவர்சிட்டி இழுத்து மூட்டுறது, அந்த கதையெல்லாம் கிடையாது. அப்ப உரிய குறிப்பிட்ட காலத்திலே நாங்கள் அழகான முறையிலே எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் மன திருப்தியோடு எங்களுக்கு என்ன செய்யலாம், அழகான முறையிலே நமது கல்வியை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இங்கு எங்களுக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக சவுதி அரேபியாவினுடைய பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லும்போது அதிகமானவர்களுக்கு மதீனா பல்கலைக்கழகம், அதே போல சிலருக்கு என்ன தெரியும், மக்காவிலே உள்ள உம்முல் குரா போன்ற ஒரு சில பல்கலைக்கழகங்கள் தான் தெரியும். அதை விட்டால் சவுதி அரேபியாவிலே பல்கலைக்கழகங்கள் வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் சவுதி அரேபியாவிலே தற்பொழுது எங்களுக்கு பல பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் கூட வெளிநாட்டு மாணவர்களுக்கு கற்பதற்காக வேண்டி என்று கிட்டத்தட்ட 25 பல்கலைக்கழகங்களை எங்களுக்கு தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. அதிலே முக்கியமாக மக்கா மதீனா எங்களுக்கு தெரியும். மதீனாவிலே ஜாமியா இஸ்லாமியா பிரபலமான பல்கலைக்கழகம். அதே போல அங்கு இன்னும் ஒரு பல்கலைக்கழகம் ஜாமியா தைபா என்று இருக்கிறது, அதுவும் சிறந்த ஒரு பல்கலைக்கழகம். அதே போல மக்காவிலே உம்முல் குரா என்ற பல்கலைக்கழகம், அதிலே ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் படிக்கலாம். மதீனாவிலே உள்ள ஜாமியா தைபாவிலே ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் படிக்கலாம். ஆனால் ஜாமியா இஸ்லாமியாவிலே எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, பெண்கள் படிப்பதற்கான வாய்ப்பு அங்கு கிடையாது. அதே போல ரியாதிலே நாங்கள் எடுத்துக்கொண்டால் மன்னர் சூத் பல்கலைக்கழகம், நாம் கற்ற பல்கலைக்கழகம், நமது பல்கலைக்கழகம் மன்னர் சூத் பல்கலைக்கழகம் சவுதியின் மிக பிரபலமான, மிக முதன்மையான முதல் பல்கலைக்கழகம், மிகப்பெரிய பல்கலைக்கழகம். அரபு உலகத்திலே முதல் இடத்தை பிடித்த
இஸ்லாமிய உலகத்திலே கல்வித்தரத்திலே முதலிடத்தை பிடித்த முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம். அதே போல முகமது பின் சவுத், அதுவும் ரியாதிலே அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான பெரும் சிறந்த விரிவுரையாளர்களை கொண்ட ஒரு பல்கலைக்கழகம். அதுபோல இப்படி பல பல்கலைக்கழகங்கள். ஜித்தாவிலே எங்களுக்கு தெரியும் மன்னர் அப்துல் அசீஸ் பல்கலைக்கழகம் இருக்கிறது ஜித்தாவிலே. அதே போல தம்மாமிலே கிங் ஃபஹத் பெட்ரோலியம் யூனிவர்சிட்டி இருக்கிறது. அதே போல அபுஹாவிலே கிங் ஹாலித் யூனிவர்சிட்டி இருக்கிறது. அதிலும் எங்களுடைய இலங்கை மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நஜ்லான் பல்கலைக்கழகம், அதிலே இலங்கை மாணவர்கள் படித்திருக்கிறார்கள். அதே போல கசீம், அதுவும் அண்மை காலத்திலே இலங்கை மாணவர்கள் அதிகமாக வரக்கூடிய கற்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம். தற்போது கூட அதிலே 10-20 மாணவர்களுக்கு மேற்பட்ட மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல தாயிஃப் என்ற பல்கலைக்கழகத்திலும் தற்போது இலங்கை மாணவர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் புதிதாக. அதே போல இப்படி பல பல்கலைக்கழகங்கள், கிட்டத்தட்ட 25 பல்கலைக்கழகம். நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னது மிக பிரபலமான பல்கலைக்கழகம் மாத்திரம். அதே போல பெண்களுக்கான பல்கலைக்கழகமாக பிரின்சஸ் நூரா ரியாதிலே இருக்கிறது. அதே போல எங்களுடைய கிங் சவுத் பல்கலைக்கழகத்திலும் பெண்களுக்கான கற்கை நெறி காணப்படுகிறது. எனவே பெண்கள் அந்த பல்கலைக்கழகங்களை முயற்சி செய்யலாம். அது சம்பந்தமான பின்னால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்க்கலாம். அதே போல மஜ்மா பல்கலைக்கழகம் இருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. ஆனா இந்த பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலே சில வேறுபாடுகள் காணப்படுகின்றன. நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதலாவது அரபு மொழி கற்கை. எங்களுக்கு தெரியும் மதீனா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையிலே அங்கே நாங்கள் சென்றால் எங்களுக்கு ஒரு அரபு மொழி ஒரு பரீட்சை வைப்பார்கள். அந்த பரீட்சையிலே நாங்கள் சிறந்த முறையிலே சித்தி அடைந்தால் நேரடியாக எங்களுக்கு என்ன செய்யலாம், காலேஜுக்கு செல்லலாம். எங்கள் விருப்பமான ஹதீஸ் துறைக்கோ அல்லது ஏனைய துறைகளுக்கோ என்ன செய்யலாம், நாங்கள் செல்ல முடியும். ஹதீஸ், குர்ஆன், அதே போல அகீதா, ஃபிக்ஹ், இது ஷரியா, இது போன்ற பல்வேறு துறைகளுடைய அந்த நேரடியாக அந்த குல்லியாவுக்கு செல்லலாம். அப்படி எங்கள் அரபு மொழியிலே நாங்கள் குறைவாக புள்ளிகள் எடுத்தால், அது எங்களுக்கு அரபு மொழி சரியான முறையில தெரியாவிட்டால், நாங்கள் எங்களுடைய அரபு மொழி தரத்துக்கு ஏற்ப அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த பரீட்சையிலே புள்ளிகள் எடுப்பதற்கு ஏற்ப எங்களுக்கு அந்த அரபு மொழி கற்கையை 2 வருடமோ அல்லது 1 வருடமோ நாங்கள் கற்க வேண்டி வரும். 2 வருடமோ 1 வருடமோ நாங்கள் கற்றுவிட்டு அதற்கு பின்னால் நாங்கள் காலேஜுக்கு சென்று நாங்கள் BA கற்கை நெறியை நாங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனா சில பல்கலைக்கழகங்கள் உங்களுக்கு எவ்வளவுதான் அரபி மொழி தெரிந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த அரபிக் இன்ஸ்டிடியூட்ல மஹதுல் லுகல் அரபியாவிலே நீங்கள் கற்றுவிட்டுத்தான் செல்ல வேண்டும். ரியாதிலே உள்ள பல்கலைக்கழகம் அப்படித்தான். மன்னர் சூத் பல்கலைக்கழகம், அதே போல இமாம் முகமது பின் சூத் போன்ற பல்கலைக்கழகங்கள், அங்கு நாங்கள் கட்டாயம் எவ்வளவுதான் அரபு மொழி தெரிந்தாலும் அந்த லாங்குவேஜ் இன்ஸ்டிடியூட்டுக்கு சென்று மஹதுல் லுகல் அரபியாவுக்கு சென்று 1 வருடமோ அல்லது ஒரு செமிஸ்டரோ நாங்கள் படித்துவிட்டு தான் நாங்கள் காலேஜுக்கு செல்ல முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள. அது முக்கியமான வேறுபாடு. அதே போல கல்வி முறையிலேயும் வேறுபாடு இருக்கிறது. உதாரணமாக மதீனாவிலே அதே போல சில பல்கலைக்கழகங்களே காலை 8 மணியிலிருந்து 12 மணி அல்லது 1 மணி வரைக்கும் தொடர்ந்து எங்களுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய அரபு கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த முறையிலே பாடங்கள் நடைபெறும். இன்னும் சில பல்கலைக்கழகங்களிலே எங்களுடைய கிங் சவுத் பல்கலைக்கழகம், அதே போல கசீம் பல்கலைக்கழகம், இது போன்ற உமுல் குரா பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்களிலே நாங்கள் விரும்பியவாறு என்ன செய்யலாம், பாடங்களை தெரிவு செய்து எடுக்கலாம். ஒரு வாரத்திற்கு எங்களுக்கு எவ்வளவு எத்தனை மணித்தியாலம் படிக்க வேண்டும் என்று ஒரு அளவு குறைந்தபட்சம் ஒரு அளவு இருக்கிறது. எனவே அந்த அளவுக்கு ஏற்ப நாங்கள் என்ன செய்யலாம், 5 நாட்களிலே, கிழமையில் 5 நாட்களில் 10 மணி நேரமோ அல்லது 10 மணி நேரமோ 12 மணி நேரமோ 14 மணி நேரமோ அல்லது 16, 18 என்று எங்களுடைய விருப்பத்துக்கேற்ப நாங்கள் என்ன செய்யலாம், பாடங்களை தெரிவு செய்யலாம். எனவே ஒரு நாளைக்கு எங்களுக்கு 5 நாட்கள், ஒரு நாள் எங்களுக்கு விடுமுறை தேவை, 4 நாட்கள் தான் நாங்கள் படிப்பதற்கு எங்களுக்கு முடியும், அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் படிப்பதற்கு எங்களுக்கு விருப்பம் இருக்கிறது என்றால் அதற்கேற்ப அதனை எங்களுக்கு தெரிவு செய்து கொள்ள முடியும். அதுதான் அங்குள்ள வித்தியாசங்கள். அதே போல சில பல்கலைக்கழகங்களில் நீங்கள் MA அதே போல PhD கற்கைகளுக்கு தெரிவாகுவது என்பது சிரமமாக இருக்கும். மதீனாவிலே எல்லாம் மிக அதிகமான போட்டித்தன்மை காணப்படும். ஆனால் ரியாதிலே ஓரளவு அது குறைவு. இப்படியான வித்தியாசங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து கற்பதற்கு விருப்பம் உள்ளவர்கள் அப்பொழுது அவர்கள் அதை நாங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது தற்போது உள்ள நிலைமையிலே பொதுவாக MA PhD எல்லா கற்கை நெறிகளும் ஒரு கடுமையான விதிமுறைகள், அந்த புலமை பரிசில்கள்
இல்லாமலாக்கப்பட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் சில பல்கலைக்கழகங்களில் காண்கிறோம். அடுத்ததாக குடும்பத்தோடு இருந்து கல்வி கற்பவர்களுக்கான ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், சில இடங்களிலே எங்களுக்கு தேவையான கல்வி முறை இருக்காது. இலங்கை பாடசாலை ஜித்தாவிலே, அதே போல தம்மாமிலே, அதே போல ரியாதிலே மாத்திரம்தான் இருக்கிறது. எனவே நாங்கள் வேறொரு பகுதிக்கு சென்றால் சில வேளை என்ன நடக்கலாம், பிள்ளைகள் உள்ளவர்களுக்கு அது பெரிய உயர்கல்வி கற்கக்கூடிய PhD மாஸ்டர் செய்யக்கூடியவர்களுக்கு அப்படியான சில பிரச்சனைகள் சில இடங்களிலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அது 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 அந்த வித்தியாசங்கள் முக்கியமான ஒன்று. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், முக்கியமான ஒரு விஷயம் இது, உலமாக்களுக்கு தேவையான ஒரு விடயம். எங்களுக்கு தெரியும், சவுதி அரேபிய பல்கலைக்கழகங்களிலே பொதுவாக நீங்கள் நாங்கள் BA கற்கை நெறியை படிப்பதாக இருந்தால் அட்வான்ஸ் லெவலுக்கு பின்னால் 25 வயதுக்கு முன்னால் நாங்கள் விண்ணப்பித்து அனுமதிக்கப்பட வேண்டும். அப்பொழுது மாத்திரம்தான் எங்களுக்கு சவுதி அரேபிய பல்கலைக்கழகங்களை படிக்க முடியும். மாஸ்டர், அதாவது MA படிப்பதாக இருந்தால் அது 30 வயது, PhD படிப்பதாக இருந்தால் 35 வயது. அது தாண்டினால் இந்த கற்கை நிலையில நாங்கள் என்ன செய்ய முடியாது, சேர முடியாது. எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, பலருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை. வயது சென்று விட்டது, இப்பொழுது மார்க்க கல்வியை படிக்க வேண்டும், அல்லது கல்வியை கொஞ்சம் ஆழமாக நாம் படிக்க வேண்டும் என்ற, அரபு நாடுகளில் சென்று படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள், குறிப்பாக சவுதியில படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள், அவர்களுக்கான ஒரு தீர்வாகும். அடுத்தது மார்க்க கல்வியை ஒரு ஆழமாக படிக்க வேண்டும் என்பவர்களுக்கு ஒரு தீர்வாகவும் தான் என்ன, இந்த இந்த வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. என்ன வாய்ப்பு? மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராம், அதே போல மதீனாவில் உள்ள மஸ்ஜிதுல் நபவி, இந்த இரண்டிலும் ஸ்பெஷலாக கல்லூரிகள் இருக்கின்றன, கல்லூரிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த கல்லூரிகளிலே நாங்கள் சேருவதற்கு வயது வரம்பு கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஏனைய பல்கலைக்கழகங்களை போன்று அவர்கள் எமக்கு கற்பதற்காக வேண்டி இலவசமாக எங்களுக்கு பிளைட் டிக்கெட்டோ அல்லது விசாவோ அல்லது தங்குமிட வசதிகளோ எந்த விதமான கொடுப்பனவுகளோ எதனையுமே வழங்க மாட்டார்கள். நாம் தான் அதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். எனவே இது யாருக்கு பொருத்தம் என்று சொன்னால், இங்கு சவுதியிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு மார்க்க கல்வியை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டால் அவர்கள் படிக்கலாம். அல்லது அதுக்காக வேண்டி நாங்கள் வேறு ஏதாவது விசாக்களை எடுத்துக்கொண்டு வந்து சவுதி அரேபியாவிலே வேறு விசாக்களிலே நாங்கள் இங்கு சென்று என்ன செய்ய வேண்டும், கற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமான, முக்கியமான ஒரு பயனடைவதற்கான ஒரு விஷயம். ஏன்னா இங்குள்ள கல்வி முறை ஆழமானது. பல்கலைக்கழகங்களை விட வலிமையான பாடத்திட்டத்தை கொண்டதுதான் இங்க மஸ்ஜித் நபவி, மஸ்ஜித் ஹராமிலே உள்ள கல்வி திட்டம். எனவே அங்கு சென்று கற்பது என்பது உண்மையிலே பெரிய ஒரு மார்க்க கல்வியை எங்களுக்கு வழங்குவதற்கு உத்தரவாதம் இருக்கிறது. அடுத்ததாக நேர்முக பரீட்சை, அது மிக சிரமமானது. ஏனைய பல்கலைக்கழகங்களை போல நாங்கள் அட்மிஷனை நாங்கள் ஆன்லைனிலே போட்டுவிட்டு சேர முடியாது. நேரடியாக சென்று அங்கு நாங்கள் இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ண வேண்டும். அரபு மொழி நல்லா தெரிந்திருந்தால் தான் அங்கு நம்மை சேர்த்துக் கொள்வார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம். ஆனால் இது நல்ல பயனுள்ள ஒரு விடை. வாய்ப்பு உள்ளவர்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக அரபு மொழியை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், அரபு மொழி இன்று எங்களுடைய நாடுகளிலே எவ்வளவுதான் அரபு மொழி படித்தாலும், நாங்கள் 7 வருடங்களோ 8 வருடங்களோ படித்தாலும் கூட எங்களுக்கு அரபு மொழியிலே போதிய ஆற்றல்கள் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த அரபு மொழியை ஒரு மொழியை, பொதுவாக அரபு மொழியை மாத்திரமல்ல, ஒரு மொழியை எப்படி கற்க வேண்டுமோ அப்படியான முறையிலே நாங்கள் கற்பதில்லை. அது முக்கியமாக ஒவ்வொரு மொழியையும் அந்தந்த மொழியின் மூலமாகத்தான், மொழியின் ஊடாகத்தான் கற்க வேண்டும், மொழிபெயர்த்து கற்கக்கூடாது. மொழிபெயர்த்து கற்றால் எங்களுக்கு அதிலே பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆம். அப்ப எனவே அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்காக பல பல்கலைக்கழகங்களிலே
அரபு மொழியை கற்பிப்பது எவ்வாறு என்பதற்கான பாடத்திட்டங்கள் காணப்படுகிறது. அதிலே முக்கியமாக எங்களுடைய மன்னர் சூத் பல்கலைக்கழகம் அதற்காக வேண்டி பல்வேறு விதமான பாடத்திட்டங்களை உருவாக்கி இருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக நாங்கள் ஏலவல் செய்தவர்கள் மூளைவார்கள் இருந்தால் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் இருந்தால் அவர்கள் என்ன செய்யலாம்? அவர்கள் மதரசாக்களிலே அல்லது அரபு கல்லூரிகளிலே பாடங்கள் நடத்தக்கூடியவர்களாக இருந்தால், அரபு மொழி பாடங்கள் நடத்தக்கூடியவர்கள் அரபு மொழி கற்பித்தலே நான் முன்னேற வேண்டும் என்று விரும்புபவர்களாக இருந்தால் அவர்களுக்கான தான் இது பர்னாமஜ் திப்லூபுல் ஆலி தத்ரீபி முஅல்லிமில் லுகல் அரபிய்யா லிகைரின் நாத்திகீன பிஹா. இது ஒரு வருட கற்கை நெறி மாத்திரம்தான். அப்ப எனவே கல்லூரிகளிலே தமது ஆசிரியர்களை முன்னேற்ற வேண்டும், அவர்களை வளர்க்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் என்ன செய்யலாம்? அவர்கள் இந்த பாடத்திட்டத்திலே வந்து கலந்து கொள்ளலாம். ஒரு வருட பாடத்திட்டம். இதிலே படிப்பதன் மூலமாக எங்களுக்கு அதை பற்றி ஒரு தெளிவு கிடைக்கலாம். அதே போல இது இல்லாமல் இன்னும் பல பாடத்திட்டங்கள் அதில் இருக்கின்றன. அதில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வேறொரு நேரத்திலே இன்ஷா அல்லாஹ் தனியாக அரபு மொழி கற்கையை படிப்பதற்கான வாய்ப்புகள் என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக எங்களுக்கு தெரியும், பொதுவாக இப்போ நான் சொன்னதெல்லாம் சவுதி அரேபியாவை பொறுத்தவரையிலே அது உண்மையிலே சவுதி அரேபியா மார்க்க கல்வியை கற்பதற்குத்தான் மிக மிக முக்கியமான ஒரு இடம், பொருத்தமான ஒரு இடம். இங்கு கற்கக்கூடிய கல்வி மார்க்க கல்வியை போன்று வேறு எங்கும் கிடைப்பது என்பது மிகவும் சிரமமானது. அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் மிக சிறந்த விரிவுரையாளர்களை கொண்ட பல்வேறு நூட்களை தொகுத்த பல ஆய்வுகளை வெளியிட்ட பல பல்கலைக்கழகங்களில் வெளிநாடுகளில் பல்வேறு மாநாடுகளுக்கு கல்வி மாநாடுகளுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு பிரபலமான நாம் இலங்கையிலே கற்கக்கூடிய பல நூல்களை எழுதிய அறிஞர்கள் தான் இங்கு எங்களுக்கு கற்பிக்கின்றார்கள் மார்க்க கல்வி. எனவே அவர்களிடத்திலே வந்து கற்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஆனால் இப்பொழுதும் தற்காலத்திலே என்ன நடந்திருக்கிறது? வேறு துறைகளுக்குமான வாய்ப்புகளை வெளிநாட்டு மாணவர்களுக்கு சவுதி அரேபியா தாராளமாக திறந்து கொடுத்திருக்கின்றது. அவருடைய பல்கலைக்கழகங்களுடைய தரத்தை கூட்டுவதற்காக. ஒரு பல்கலைக்கழகத்திலே எந்த அளவுக்கு வெளிநாட்டு மாணவர்கள் அதிகமாக படிக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் அந்த பல்கலைக்கழகத்திற்குரிய நற்பெயர் அதிகமாக வழங்கப்படுவது உண்டு. அந்த அடிப்படையிலே தற்போது மதீனா பல்கலைக்கழகத்திலே கூட இப்படியான வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. இலங்கையிலே படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காதவர்கள் ஒரு நல்ல ஒரு சூழலிலே, ஏற்கனவே நான் சொன்னது போல பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல், பெண்களுக்கு தனியிடம், ஆண்களுக்கான தனியிடம் என்று அழகான முறையிலே வேறாக அழகான முறையிலே திட்டமிட்டு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டமைப்பு. எனவே அதிலே அப்படியான ஒரு சூழலிலே நாங்கள் ஏனைய துறைகளையும் கற்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மதீனாவிலே நாங்கள் பார்த்தால் அங்கு மூன்று கல்லூரிகள். முதலாவது சயின்ஸ் காலேஜ், அதே போல கம்ப்யூட்டர் காலேஜ், அதே போல என்ஜினியரிங் ஃபேக்கல்டி, கம்ப்யூட்டர் ஃபேக்கல்டி, சயின்ஸ் ஃபேக்கல்டி, என்ஜினியரிங் ஃபேக்கல்டி என்று 3 கல்லூரிகளிலே வெளிநாட்டு மாணவர்களை சேர்த்துக் கொள்கிறார்கள். அதற்கு முக்கியமாக அவர்களுடைய மெத்ஸ் அவர்களுக்கு அட்வான்ஸ் அவர்களே கணிதம் அது முக்கியமான ஒரு பாடம் அவர்கள் எடுத்திருக்க வேண்டும். அதில் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியை பொறுத்தவரை அதிலே மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிக்கல் என்ற 3 பகுதிகள் அங்கு ஸ்பெஷல் படிக்கலாம். அதே போல கம்ப்யூட்டர் ஃபேக்கல்ட்டி அதிலே ஐடி அண்ட் டேட்டா சயின்ஸ் 2 துறைகள் காணப்படுகின்றன. அதே போல என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியிலே சிவில், அதே போல எலக்ட்ரிக்கல், அதே போல இண்டஸ்ட்ரியல், அதே போல கெமிக்கல், இப்படி 4 விதமான துறைகள் அங்கு எங்களுக்கு காணப்படுகின்றன. அதிலே பிரச்சனை என்னவென்று சொன்னால் 2 முக்கியமான விடயங்கள் எங்களுக்கு இதற்கு அவசியம். 2 முக்கியமான விடயங்கள் எங்களுக்கு அவசியம். முதலாவது வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் நாங்கள் செய்திருக்க வேண்டும். இங்கிலீஷ் எக்ஸாம், இதற்காக ஐஎல்ஸ், டோஃபல் அல்லது பிஎஸ்என் போன்ற பரீட்சைகளை நாங்கள் செய்திருக்க வேண்டும். அதனால் இங்கிலீஷ் மீடியத்திலே படிக்காதவர்கள், இங்கிலீஷ் மீடியம் இல்லாமல் வேறு மீடியங்களிலே படித்தவர்கள், அவர்கள் இந்த எக்ஸாம்களை செய்துவிட்டு தான் அவர்கள் இதற்கு அப்ளை பண்ண வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டாது. ஆனால் அண்மையிலே 2 வருடங்களாக அப்ளை பண்ணியவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போனதுக்கு காரணம் அவர்கள் இந்த ஆங்கில
பரீட்சையை அவர்கள் செய்து சமர்ப்பிக்கவில்லை என்பதாக கருதப்படுகிறது. அதே போல அடுத்ததாக அது மதீனாவிலே உள்ள அதே போல மன்னர் சவுதிலே அதை முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்று சொன்னால் மெடிக்கல் ஃபேக்கல்டி எந்த ஒரு யூனிவர்சிட்டியிலும் அதிலே கொடுக்கப்படுவது கிடையாது. எந்த ஒரு யூனிவர்சிட்டியிலும் மெடிக்கல் ஃபேக்கல்டியிலே வெளிநாட்டு மாணவர்களுக்கு புலமை பரிசில் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சவுதி அரேபியாவிலே யாருக்காவது மெடிக்கல் படிப்பதற்கு ஆசை இருந்தால் அவர்கள் மன்னர் ஃபைசல் கிங் ஃபைசல் யூனிவர்சிட்டி அது மாத்திரம்தான் இலங்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல்கலைக்கழகம். மெடிக்கல் ஃபேக்கல்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே பல்கலைக்கழகம் இலங்கையிலே அது சவுதியிலே உள்ள மன்னர் ஃபைசல் பல்கலைக்கழகம், ரியாதிலே உள்ள பல்கலைக்கழகம். அதிலே பல இலங்கை மாணவர்கள் இதுவரைக்கும் பட்டம் பெற்றிருக்கிறார்கள், வைத்தியர்களாக வெளியாகி இருக்கிறார்கள், தற்பொழுதும் பல மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். மெடிக்கல் ஃபேக்கல்டி தேவையானது பணம் செலுத்தி பெரிய ஒரு தொகை நாங்கள் செலுத்த வேண்டும். ஆனால் நல்ல ஒரு சூழலை படிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அல்லது மன்னர் சூத் பல்கலைக்கழகத்திலும் பல்வேறு விதமான துறைகளுக்கு தற்போது கூட அதிலே பல மாணவர்கள் லோ ஃபேக்கல்டியிலே படிக்கிறார்கள், மொழிபெயர்ப்பு துறையிலே படிக்கிறார்கள், ஆங்கில கல்வி படிக்கிறார்கள். இப்படி பல்வேறு துறைகளிலே முன்னணி மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த கற்கைகளிலும் நாங்கள் படிக்கலாம். அடுத்ததாக ஏற்கனவே நான் சொன்னது போல முதுமானி மற்றும் கலாநிதி கற்கைகள் இங்கு அனைத்து துறைகளும் இருக்கின்றன. மார்க்க ரீதியான அகீதா, ஃபிக்ஹ், அதே போல ஹதீஸ், தஃப்சீர், குர்ஆன், கிராத் என்று பல்வேறு துறைகளையும் சார்ந்த கற்கை நெறிகள் இங்கு காணப்படுகின்றன. அண்மையிலே ரியாதிலே உள்ள கிங் சவுத் பல்கலைக்கழகத்திலே முதுமானி கற்கை நெறிகளுக்காக அல்லது கலாநிதி கற்கை நெறிகளுக்காக தெரிவு செய்யப்பட்ட அனைத்து வெளிநாட்டு மாணவர்களுடைய அனுமதிகளையும் அவர்கள் என்ன செய்துவிட்டார்கள், கேன்சல் பண்ணிவிட்டார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் இதற்கு பின்னால் புலமை பரிசில் கொடுக்கப்பட மாட்டாது, மாற்றமாக பணம் செலுத்திதான் கற்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் ஏனைய பல்கலைக்கழகங்கள் அந்த சட்டம் இன்னும் வரவில்லை. எனவே வாய்ப்பை பயன்படுத்தி அவசரமாக நாங்கள் இப்பொழுது எந்த அளவுக்கு அவசரமாக நாங்கள் சேர்ந்து கொள்வோம், வாய்ப்பு கிடைக்கக்கூடியவர்கள் அவசரமாக சேர்ந்து கல்வி கற்றுக்கொள்வது சிறந்தது. அடுத்ததாக இங்குள்ள பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் கோர்ஸ் ஒர்க்கோடு சேர்ந்ததுதான். அதாவது ஒரு செமிஸ்டர் அல்லது 2 செமிஸ்டர் அல்லது 3 செமிஸ்டர் என்ன கோர்ஸ் ஒர்க் நடக்கும், பாடங்கள் நடந்து அதிலே பரீட்சைகள் நடக்கும். அதுக்கு பின்னால் ஒரு இக்திபார் ஷாமில் என்ற ஒரு காம்ப்ரஹென்சிவ் எக்ஸாம் ஒன்று நடக்கும். இப்படி இந்த எக்ஸாம் எல்லாம் நடந்து அதுக்கு பின்னால் தான் நாங்கள் தீசிஸுக்கு நாங்கள் போக முடியும். ஏனைய பல வெளிநாட்டு யூனிவர்சிட்டிகள் இருப்பது போல என்ன செய்ய முடியாது, வெறும் தீசிஸை மாத்திரம் சமர்ப்பித்து நாங்கள் என்ன செய்ய முடியாது, எங்களால் அந்த கற்கைகளை சேர முடியாது. அடுத்ததாக 3 வருடங்கள், குறைந்தது 3 வருடங்கள், அதிகமாக 6 வருடங்கள் வரைக்கும் அந்த பாடத்துக்கான காலம், அந்த கற்கை நெறிக்கான காலம் கணக்கிடப்படுகிறது என்பது முக்கியமான விடயம். அடுத்ததாக அந்த விஞ்ஞான பீடங்களை பொறுத்தவரையிலே அதற்கான கல்வி பொதுவாக ஆங்கிலத்தில்தான் நடைபெறும். ஆனால் சவுதி அரேபியாவில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களில் உள்ள பொதுவான ஒரு சட்டம் தான் என்னவென்று சொன்னால், எந்த ஃபேக்கல்டியிலே நாங்கள் கற்றாலும், எந்த ஃபேக்கல்டியிலே நாங்கள் படித்தாலும், அங்கு இஸ்லாமிய பாடங்கள் நடைபெறும். முக்கியமான இஸ்லாமிய பாடங்கள், அகீதா, சம்பந்தம், இஸ்லாத்தின் அடிப்படை விஷயங்கள், இஸ்லாத்தில் உள்ள ஒரு முஸ்லீம் தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லா துறைகளையும், சில அடிப்படை விடயங்கள் மாத்திரமல்லாமல் முக்கியமான விடயங்கள், பல்வேறு துறைகளை சார்ந்த பல்வேறு விடயங்கள் எங்களுக்கு கற்பிக்கப்படும். எங்களுக்கு
எங்களுக்கு கற்பிக்கப்படும் என்பது முக்கியமான ஒரு சிறப்பம்சம். அப்ப எனவே அந்த பாடங்கள் எல்லாம் இஸ்லாமிய பாடங்கள் அனைத்துமே வந்து என்ன எப்படி நடத்தப்படும் என்றால் அரபு மொழியிலே தான் நடத்தப்படும். அப்ப எனவே அரபு மொழி தெரியாமல் நாங்கள் என்ன செய்ய முடியாது. இந்த 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 துறைகளிலே எந்த துறையாக இருந்தாலும் நாங்கள் கற்க முடியாது. அப்படி கற்றால் குறித்த பாடங்களில் எங்களுக்கு அரபு மொழி தெரியாதன் காரணமாக என்ன செய்யும், எங்களுடைய எவரேஜ் வந்து குறையும். அதனால் அது எங்களுடைய எதிர்காலத்தை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அரபு மொழி எங்களுக்கு தெரிய வேண்டும். எனவே அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். எந்த கல்லூரியை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த கல்லூரியிலே அரபு மொழியிலே தான் இஸ்லாமிய பாடங்கள் நடக்கும். சில பாடங்கள் தான் நடக்கும், ஆனால் அதற்காக வேண்டிய அரபு மொழி எங்களுக்கு அவசியம். எனவே அது எங்களுக்கு ஆங்கில மொழியிலே படிப்பிக்கப்பட மாட்டாது. ஏனைய பாடங்கள் ஆங்கில மொழியிலே கற்பிக்கப்பட்டாலும் எனவே நாங்கள் அரபு மொழியை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். அந்த நாங்கள் சேரக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்திலே அரபு மொழியை கற்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு தரப்பட்டால் 1 வருடம் அல்லது 2 வருடங்கள் அதை நாங்கள் பயன்படுத்தி படித்துக் கொள்ளலாம். அல்லது ஏற்கனவே நாங்கள் வேறு வழிகளின் மூலமாக நாங்கள் அதனை படித்துவிட்டு நாங்கள் வர வேண்டும். எப்படியும் இப்பொழுது அரபு மொழி பரீட்சை வைத்துதான் மதீனா போன்ற இடங்களிலே எந்த ஃபேக்கல்ட்டியாக இருந்தாலும், சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியோ கம்ப்யூட்டர் ஃபேக்கல்ட்டியோ என்ன ஃபேக்கல்ட்டியாக இருந்தாலும் அரபு மொழி பரீட்சையை நாங்கள் எழுதித்தான் அந்த காலேஜிலே சேர வேண்டும். இல்லாவிட்டால் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். எனவே அரபு மொழியை அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் அரபு மொழியை படிப்பதற்கு எங்களுக்கு குறிப்பிட்ட காலம் அவர்கள் தருவார்கள். அதனை பயன்படுத்தி நாங்கள் படித்துக் கொள்ளலாம். அது ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். காலம் வீணாகுவதாக நாங்கள் நினைக்கக்கூடாது. அரபு மொழியை எங்களுக்கு அழகான முறையில் படித்து அதனை புரிவதற்கான வாய்ப்பு கிடைப்பது என்பது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஒரு பெரிய ஒரு பாக்கியம், பெரும் ஒரு பாக்கியம். எனவே அதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். யாருக்காவது அப்படி சவுதி அரேபியாவிலே படிப்பதற்கான ஆசை இருந்தால் அவர்கள் அரபு மொழியையும் அவர்கள் எப்படியோ ஒரு வகையிலே கற்றுக்கொள்வதுதான் அவர்களுக்கு சிறந்தது. அடுத்ததாக முக்கியமான விடயம் என்று சொன்னால் பெண்கள் கல்வி. பெண்கள் கல்வியை பொறுத்தவரையிலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுவது சவுதி அரேபியாவிலே பெண்களுடைய கல்விக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை என்று. ஆனால் உண்மையிலே வந்து உலகத்திலே பெண்களுடைய கல்விக்கு மிக முக்கியமான இடம் கொடுத்து வேறு எந்த நாடுகளிலும் இல்லாத அளவுக்கு பெரும் ஆய்வாளர்களை எல்லாம் உருவாக்கிய ஒரு நாடு என்று சொன்னால் ஒரு சவுதி அரேபியா என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அரபு மொழி எங்களுக்கு தெரியாதன் காரணமாக அந்த தகவல்களை எங்களுக்கு கிடைப்பது கிடையாது. இல்லாவிட்டால் சவுதி அரேபியாவிலே யூனிவர்சிட்டிகளோடு சம்பந்தப்பட்ட குறிப்பாக MA PhD படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரிந்த ஒரு விடயம்தான், இங்கு அடிக்கடி ஒவ்வொரு செமிஸ்டரிலும் ஒவ்வொரு டேர்மிலும் பல முதுமானி ஆய்வுகள் அதே போல கலாநிதி ஆய்வுகள் பெண்களால் வெளியிடப்படுகின்றன. எத்தனையோ ஆய்வாளர்கள் இங்கு பட்டம் பெற்று வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் எங்களுக்கு தெரியும், உலகத்தில் உள்ள மிகப்பெரிய பெண்கள் பல்கலைக்கழகம் பிரின்சஸ் நூரா யூனிவர்சிட்டி வந்து இங்க ரியாதிலே இருக்கிறது. உலகத்தில் உள்ள ஆகப்பெரிய பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே அங்க என்ன ட்ரெயின் இருக்கிறது, ட்ரெயின் சர்வீஸ் பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே இருக்கு. அந்த அளவுக்கு மிக பெரிய ஒரு இடம் பரப்பளவை கொண்டது. ஆயிரக்கணக்கான மாணவிகள் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் கற்கின்றார்கள். எனவே பெண்களுடைய கல்விக்காக மிக சிறந்த முறையிலே பெண்கள் கற்க வேண்டும் என்பதை பெண்கள் கல்வி என்பதை ஆரம்பத்திலே இந்த உலகம் அறிமுகப்படுத்தியது எதற்காக என்று சொன்னால், பெண்களை வைத்து வேலை வாங்க வேண்டும், எங்களுடைய முதலாளித்துவ கொள்கைக்காகத்தான் அவர்கள் உருவாக்கப்பட்டது. ஆனால் இங்கு சவுதி அரேபியாவிலே அதற்கு அவர்கள் கட்டுப்படாமல் இஸ்லாமிய அடிப்படையில் எப்படி இந்த பெண்களுக்கு கல்வியை வழங்கலாம் என்ற பல்வேறு திட்டங்களை தீட்டி மாஷா அல்லாஹ் மிக அழகான முறையிலே அந்த கல்வியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எப்படி இங்கு ஆண்கள் பெண்கள் கலப்பு கிடையாது. பெரும்பாலான கல்லூரிகளில் அந்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியை மாத்திரம் சில சந்தர்ப்பங்களில் அப்படியான மிக்சிங் இருக்கிறதை தவிர ஏனைய எந்த கல்லூரிகளிலும் அப்படியான மிக்சிங் கிடையாது. எங்களுடைய கிங் சவுத் யூனிவர்சிட்டி அது வந்து ஆண்களுக்கு வேறையாக ஒரு பெரிய ஒரு ஏரியா, பெண்களுக்கு வேறாக ஒரு தனி ஏரியா. அந்த பெண்கள் பகுதி மாத்திரமே இலங்கையில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தை விட பெரிய ஒரு ஏரியா இருக்கிறது. அதற்கும் இந்த ஆண்கள் பகுதிக்கும் எப்படி தொடர்பு? லெக்சர்ஸ் மாரை பொறுத்தவரையிலே பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பெண்கள் லெக்சர்ஸும் இருப்பார்கள், பெண் விரிவுரையாளர்களும் இருப்பார்கள், லேடிஸ் லெக்சர்ஸ் இருப்பார்கள். அதே போல ஆண்கள் முக்கியமான பெரிய அறிஞர்கள் அவர்களும் பாடம் நடத்துவார்கள். எப்படி பாடம் நடத்துவார்கள்? ஆண்கள் பல்கலைக்கழக பகுதியிலே
ஸ்டூடியோ சிஸ்டம் இருக்கு, ஸ்டூடியோ சிஸ்டம். அந்த ஸ்டூடியோவிலே அந்த ஆசிரியர்கள் சென்றால் பெண் மாணவிகள் அங்கு அவர்களுடைய பல்கலைக்கழகத்திலே பகுதியிலே அவர்களுக்கு என்று வகுப்பறை இருக்கிறது. அதற்கென்று ஒரு சூப்பர்வைசர் இருப்பார், பெண் சூப்பர்வைசர். அவர் அந்த மாணவிகளை கவனித்துக் கொள்வார். இங்கு ஆசிரியர் அவர்களுக்கு வீடியோவிலே மிக தெளிவாக விளங்குவார். ஆசிரியருக்கு அந்த மாணவிகளுடைய உருவங்கள் தெரியாது, மாற்றமாக அவர்களுடைய சத்தம் மாத்தம் வரும். எனவே அது நேரடியாக இருந்து படிப்பதை போன்றுதான் அந்த மாணவிகளுக்கு அந்த உணர்வு இருக்கும். எனவே அப்படியாக மிக அழகான ஏற்பாடு, எந்த விதமான தொழில்நுட்ப கோளாறுகளோ எதுவுமே ஏற்படாமல் மிக அழகான முறையிலே அதனை வடிவமைத்திருக்கிறார்கள். எனவே பெண்கள் கற்க வேண்டும் என்பது முக்கியமானதுதான். ஆனால் இப்படியான சூழலை நாங்கள் உருவாக்கி கொடுத்து விட்டுதான் பெண்கள் கற்பதை பற்றி நாங்கள் ஆர்வம் ஊட்ட வேண்டும். இல்லாமல் நாங்கள் என்ன வெறுமனே பெண்கள் படிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே சில வேளை அது பெண்களுக்கு பாதிப்பாகவும் அமைந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே பெண்கள் கல்வியை அதிகமாக வலியுறுத்தக்கூடியவர்கள் அது கட்டாயம் அவசியம், பெண்கள் படிக்க வேண்டும். அதற்கான சூழலை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். எப்படி அது நாங்கள் ஏற்படுத்துவது என்று சொன்னால், சவுதி அரேபியாவிலே வந்து பார்த்தால் அது புரியும். எவ்வாறு நாங்கள் பெண்களுக்கான கல்வியை மிக அழகான முறையிலே எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் ஆண்கள் பெறக்கூடிய அதே அளவு பயனை பெறக்கூடிய விதத்திலே எப்படி கொடுக்க முடியும் என்பதை இங்கு இந்த தொழில்நுட்பம் வந்து புதுசாக வந்ததல்ல. சவுதி அரேபியாவில் நீண்ட காலமாக அப்படித்தான் இங்கு நடைபெற்று வருகிறது. எனவே புதிய தொழில்நுட்பம் தான் எங்களுக்கு இந்த ஜூம் அது இதெல்லாம் நாங்கள் தான் புதுசாக பயன்படுத்துகிறோம். ஆனால் இங்கு எத்தனையோ பல வருடங்களாக அப்படித்தான் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக மிக முக்கியமாக பெண்களுடைய கல்வியை பொறுத்தவரை நான் இறுதியாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், ஒரு மகரம் இங்கு ஏற்கனவே இருக்க வேண்டும். இக்காமா பெற்று அவர் இங்கு இருக்க வேண்டும். அவர்களுக்கு மாத்திரம் என்ன செய்ய முடியும், இங்கு வந்து கல்வி கற்க முடியும். அப்படி இல்லாமல் நாங்கள் விண்ணப்பித்து நாங்கள் எங்களுடைய விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டாலும் கூட நாங்கள் எங்களுடைய மகரம் யாரும் இங்கு இருக்காவிட்டால் என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு அவர்கள் விசா தர மாட்டார்கள். விசா எங்களுடைய மகரம் இங்கு இருப்பதாக நாங்கள் நிரூபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு விசா தரப்படும். இல்லாவிட்டால் தரப்பட மாட்டாது. எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் கூட எம்ஏக்காக வேண்டி ஒரு மாணவி ஒரு முறைக்கு 2 தடவை அவருடைய விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டாலும் கூட, ஆனாலும் அவருடைய மகனம் இல்லாததன் காரணமாக அவர்களுக்கு என்ன செய்ய முடியவில்லை, இங்கு வந்து கல்வி கற்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவே மகரம் இருப்பதை நாங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். எங்களோடு அங்கு இருந்து கூட்டிக் கொண்டு வருவதால் ஒரு மகரம் ஒருத்தர் வருவார் என்றதெல்லாம் அதெல்லாம் சரி வராது. இங்கே ஏற்கனவே இருக்க வேண்டும். இங்கே ஏற்கனவே வந்து அவர் ஏதோ ஒரு வகையிலே இக்காமா பெற்று இருக்க வேண்டும். சவுதி ஐடி அவருக்கு இருக்க வேண்டும். சவுதியினுடைய ஐடி அவருக்கு இருந்தால்தான் என்ன செய்ய முடியும், அதனை கேட்பார்கள். அவருடைய இலக்கத்தை, சவுதி ஐடி இலக்கத்தை கேட்பார்கள். அப்படி கொடுப்பதற்கு யாராவது இருந்தால்தான் எங்களுக்கு என்ன செய்ய முடியும், இங்கு வந்து கற்க முடியும். பெண்களை பொறுத்தவரை இதுவரைக்கும் அதுதான் சட்டம். இதற்கு பின்னால் எப்படி மாறும் என்று எங்களுக்கு தெரியாது. எனவே பெண்கள் அதனை உத்தரவாதப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சவுதியிலே வசிப்போருக்கான என்ன வாய்ப்பு இருக்கிறது என்று பலரும் அடிக்கடி கேட்பது உண்டு. எப்படி சவுதி அரேபிய வசிக்கக்கூடியவர்கள் எப்படி இங்கே சவுதி யூனிவர்சிட்டியிலே கற்க முடியும்? ஏனென்றால் வெளிநாடுகளுக்கு குறிப்பாக பெண்களை அனுப்புவது என்பது சிரமமான ஒரு விடயம். அதே போல பொருளாதார செலவும் மிக அதிகமாக ஏற்படுகின்றது. இலங்கை பல்கலைக்கழகத்திலும் கூட நாங்கள் என்ன செய்ய முடியாது, அவர்களுக்கு புலமை பரிசில் பெற முடியாது இங்கு கற்பவர்களுக்கு. எனவே இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அப்ப இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக அவர்கள் அந்த A-level எக்ஸாமுக்கு பின்னால், அட்வான்ஸ் லெவலுக்கு பின்னால் அவர்கள் பல்கலைக்கழக நுழைவு பரீட்சை என்று இருக்கிறது. இங்கு அரபு மொழி படித்தவர், அரபு மொழியிலே கற்கே தொடர்ந்தவர்கள், A-level செய்தவர்கள், அவர்கள் அந்த பரீட்சையை செய்யலாம். இக்திபாரு கியாஸ், இக்திபாரு தஹ்சீலி போன்ற பெயர்களிலே அந்த 2 பரீட்சைகள் இருக்கின்றன. அந்த பரீட்சைகளை அவர்கள் செய்து அதிலே நல்ல மதிப்பெண்களை அவர்கள் பெற்றால்தான், வெறுமனே அட்வான்ஸ் லெவலிலே மாத்திரம் நல்ல புள்ளிகளை பெற்றதற்காக அவர்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள். இந்த பரீட்சைகளிலும் நல்ல புள்ளிகளை பெற வேண்டும். அதற்கான ஆன்லைனில் நீங்கள் தேடினால் இக்திபாரு கியாஸ், இக்திபாரு தஹ்சீலி, எபிலிட்டி எக்ஸாம், கியாஸ் எக்ஸாம் என்று நீங்கள் தேடினால் உங்களுக்கு கிடைக்கும். எனவே அதிலே நாங்கள் சிறந்த முறையிலே தேர்ச்சி பெற வேண்டும். அட்வான்ஸ் லெவலில் நல்ல புள்ளிகள் பெறுவதோடு அதிலும் நல்ல முறையில் தேர்ச்சி பெற்றால்தான் அது பல்வேறு கேள்விகள் A-level போன்றதுதான். அது கிட்டத்தட்ட பல்வேறு துறைகளையும் சம்மந்தப்படுத்தி அதிலே பொது அறிவு, மெத்ஸ், மொழி இது போன்ற பல்வேறு கேள்விகள் அதில் காணப்படும்.
அதற்கு நாங்கள் தயாராகி அதிலே நாங்கள் தோற்ற வேண்டும். இது அரபு மொழி தெரிந்தவர்களுக்கு. அரபு மொழி தெரியாதவர்கள் ஆங்கில மொழியிலே தான் பெரும்பாலும் இங்குள்ளவர்கள் படித்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு செட் என்ற ஒரு எக்ஸாம் இருக்கிறது. அந்த எக்ஸாமிலே அவர்கள் 1350 பாயிண்ட்ஸ்களை பெற வேண்டும். அப்பொழுது அவர்கள் என்ன செய்யலாம்? அவர்கள் அப்ளை பண்ணலாம். இவர்கள் இக்காமாவை வைத்துதான் அப்ளை பண்ண வேண்டும். நாங்கள் இங்கு இருந்து கொண்டு கல்வி கற்பதற்கு நாங்கள் விரும்பினால் எங்களுடைய இக்காமாவை வைத்து அப்ளை பண்ண வேண்டும். பாஸ்போர்ட்டை வைத்து அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி நாங்கள் அப்ளை பண்ணினால் அதற்கான போர்ட்டலிலே வைத்து, அதாவது சவுதியிலே உள்ளவர்கள் கற்பதற்கான அந்த விண்ணப்பிக்கக்கூடிய அந்த வெப்சைட்டிலே சென்று நாங்கள் வெளிநாட்டிலிருந்து அப்ளை பண்ணுவது போல எங்களுடைய இக்காமாவை கொடுக்காமல் பாஸ்போர்ட்டை வைத்து கொடுத்தால் எங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அப்படி நமது அனுபவத்திலே நாங்கள் கண்டிருக்கின்றோம். எனவே அடுத்தது பல்வேறு கல்லூரிகள் புலமை பரிசுகளும் நாங்கள் படிக்க முடியும். இன்னும் சில பல்வேறு ஏற்கனவே நான் சொன்னது போல கிங் ஃபைசல் யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஃபேக்கல்டி அங்கே இருக்கிறது. அதை நாங்கள் கட்டணம் செலுத்தி படிக்க முடியும். அதே போல இன்னும் பல யூனிவர்சிட்டிகளிலே கட்டணம் செலுத்தியும் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. அதே போல அடுத்ததாக விண்ணப்பிப்பதற்கு முதலாவது அடிப்படை தகுதி பாஸ்போர்ட் இருக்க வேண்டும். ஏற்கனவே நாங்கள் வயது வரம்புகளை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதற்கு அடுத்ததாக பாஸ்போர்ட் அண்மையில ஒருவர் தொடர்பு கொண்டு பாஸ்போர்ட் இல்லை, எப்படி நான் அப்ளை பண்ணுவது என்றால் அப்ளை பண்ண முடியாது, அவ்வளவுதான். இப்ப எஞ்சி இருக்கக்கூடிய சில நாட்கள் இருக்கிற 2 வாரங்கள், அதற்கு யாருக்கு ஒரு நாள் சர்வீஸிலே பாஸ்போர்ட் எடுத்து அப்ளை பண்ண முடியுமோ அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் வாய்ப்பு கிடையாது. இந்த வருடம், அடுத்த வருடம் தான் அவர்கள் அப்ளை பண்ண வேண்டும். அடுத்ததாக மெடிக்கலை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்க்கிறோம், மெடிக்கலுக்காக பலரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பெரிய ஒரு தொகையை செலவழிக்கிறார்கள். முழுமையான ஃபுல் பாடி செக்அப் டெஸ்ட் எடுக்கிறார்கள். அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. நான் இங்கு வழங்கி இருப்பது போல ஒரு சாதாரண ஒரு எம்பிபிஎஸ் இடத்திலே சென்று உங்களுக்கு எந்த விதமான நோய்களும் இல்லை, தொற்றக்கூடிய நோய்கள் எதுவுமே கிடையாது, ஆபத்தான நோய்கள் எதுவுமே கிடையாது, இவர் கற்பதற்கு தகுந்தவர் தான் என்ற ஒரு லெட்டரை நீங்கள் எடுத்து இப்படி சீல் அவருடைய டாக்டருடைய சீலோடு நாங்கள், அல்லது லெட்டர் ஹெட் சீலோடு அவருடைய கையொப்பத்தோடு நாங்கள் எங்களுடைய விவரத்தோடு நாங்கள் ஒரு லெட்டரை சமர்ப்பித்தால் போதுமானது. அதே போலதான் நான் நினைக்கிறேன் மொழிபெயர்ப்புகளும் கூட என்னென்ன மொழிபெயர்ப்புக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கப்படுகிறதோ அவைகள் எல்லாம் சாதாரண மொழிபெயர்த்தால் போதுமானது. அரசாங்க அங்கீகாரம் பெற்ற இடத்திலே சென்றுதான் மொழிபெயர்த்து அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது நாங்கள் அட்மிஷன் எங்களுக்கு கிடைத்ததன் பின்னால், அதற்கு பின்னால் நாங்கள் என்ன செய்யலாம்? இங்கு வரக்கூடிய நேரத்திலே தான் நாங்கள் முழுமையான அரசாங்க அனுமதி பெற்ற மொழிபெயர்ப்புகளையும் இந்த சவுதி எம்பசி கேட்கக்கூடிய அந்த மெடிக்கல் அவற்றையும் நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் நாங்கள் இங்கு வந்ததுக்கு பின்னால் எங்களுக்கு ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணி அது தகுதியானதாக இருந்தால் தான் அவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். நாங்கள் அங்கிருந்து என்னதான் அனுப்பினாலும் அது ஒரு ஆரம்ப விடயமே தவிர இங்கு நாங்கள் முழுமையான செக்அப் செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மையான விடயம். அடுத்ததாக விண்ணப்பிக்கக்கூடிய முறை. விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்தவரையிலே அதனை மிக தெளிவுபடுத்தி என்ன செய்திருக்கிறார்கள்? தெளிவுபடுத்தி ஒரு சகோதரர், மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவருடைய டெலிகிராம் சேனலிலே விண்ணப்பிக்கும் முறையை பற்றிய மிக தெளிவான வழிகாட்டல்களை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். எனவே நான் அதனை இங்கு செய்வதற்கு நேரமும் இடம் கொடுக்க மாட்டாது. அதனை அவசரமாக செய்து முடிக்க முடியாது. அதுல பல்வேறு ஸ்டேஜ்கள் இருக்கின்றன. எனவே அதனை எவ்வாறு செய்வது என்பதை அந்த லிங்கிலே சென்று நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அது சம்பந்தமான முழுமையான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நான் குழுமத்திலே இன்ஷா அல்லாஹ் வழங்குகின்றேன். அதுக்கு பின்னால் நீங்கள் அந்த டெலிகிராம் சேனலில் நீங்கள் நுழைந்து என்ன செய்யலாம்? முழுமையான தெளிவுகளை அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். என்னென்ன டாக்குமெண்டை நாங்கள் மொழிபெயர்க்க வேண்டும், எப்படி மொழிபெயர்க்க வேண்டும், என்னென்ன சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கணும், அவற்றை அனைத்துக்குமான பதில்களை அங்கு வழங்கி இருக்கின்றார்கள். அடுத்ததாக குறிப்பாக இந்த வருடம்
சில பல்கலைக்கழகங்களிலே சென்ற வருடங்கள் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் இன்னும் அவர்களுக்கு என்ன அதாவது தெரிவு செய்யப்பட்டு அவர்களுடைய தகவல்கள் எல்லாம் பெறப்பட்டு உங்களுக்கு நாங்கள் விசா அனுப்புகிறோம் என்று சொல்லப்பட்டவர்கள் கூட சில பல்கலைக்கழகங்களிலே இருந்து அவர்கள் இன்னும் தெரிவு செய்யப்படவில்லை. அவர்கள் இன்னும் அவர்களுக்கு என்ன விசா அனுப்பப்படவில்லை. அதுக்கான காரணம் என்று என்ன என்று பார்த்தால் அந்த குறிப்பிட்ட பல்கலைக்கழகங்களிலே விடுதி பிரச்சனை இருக்கிறது. மாணவர்களுக்கான போதிய அளவு விடுதி வசதியின்மை என்பதனால் அவர்களுக்கு அந்த விடுதி வசதி ஏற்படுத்தப்படும் வரைக்கும் அவர்களுக்கு இன்னும் என்ன விசா அனுப்பாமல் தாமதிக்கிறார்கள் என்ற தகவல் எங்களுக்கு கிடைத்தது. அது ஒரு விடயம். அது எங்களுடைய கிங்ஸ் சவுத் பல்கலைக்கழகத்திலே சென்று தெரிவு செய்யப்பட்டவர்கள் இன்னும் அவர்களுக்கு விசா அனுப்பப்படவில்லை. காரணம் நான் இன்னும் அங்க என்ன விடுதியிலே பற்றாக்குறை அறைகள் பற்றாக்குறை காணப்படுவதனால் அவர்கள் அந்த அதற்கான ஏற்பாடுகளை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர்களுக்கு அந்த விசா அனுப்பப்படுவது தாமதமாகலாம். அது ஒன்று. அடுத்ததாக இந்த முறை மதீனா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் அதனை யாராவது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணும்போது தெரிவு செய்தால் அவர்களுக்கும் ஒரு அறிவிப்பு வருகிறது, விடுதி இல்லை விடுதி இல்லை என்ற ஒரு அறிவிப்பு வருகிறது. வழமையாக மதீனா பல்கலைக்கழகத்தில் விடுதி வசதி வாய்ப்புகள் வழங்கப்பட்டது இலவசமாக. ஆனால் இந்த வருடம் அப்படியான வாய்ப்பு இல்லை என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரித்து பார்த்த வகையில் சில சகோதரர்கள் அங்கு நிர்வாகத்தினால் பல்கலைக்கழக நிர்வாகத்தினால் சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான், அவர்களுடைய பழைய பல விடுதிகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள், இடித்துவிட்டு புதிதாக விடுதிகளை நிர்மாணிப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதனால் அங்கு விடுதியிலே அறைகளில் கட்டுப்பாடுகள் நிலவுகின்றன. எனவேதான் அவர்களுக்கு இந்த முறை அப்ளை பண்ணுவதற்கு அப்படியான விடுதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே விடுதி அதனை நாங்கள் ஏற்பாடு செய்து கொள்வதற்கு வசதி உள்ளவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் அங்கு வழங்கப்படக்கூடிய கொடுப்பனவின் மூலமாக அதனை ஏற்பாடு செய்யலாம். அது 4-5 பேர்கள் சேர்ந்து விடுதிகளை எடுத்து இருப்பதற்கு வாய்ப்புள்ளவர்கள், அது யாராவது சொந்தக்காரர்கள் அங்கு இருக்கிறார்கள், தெரிந்தவர்கள் இருக்கிறார்களுடைய அறையிலே தங்கி எனக்கு கல்வி கற்பதற்காக செல்லலாம் என்ற வாய்ப்புள்ளவர்கள் அவர்கள் என்ன செய்யலாம், தாராளமாக சென்று படிக்கலாம். அப்படி இல்லாவிட்டால் அவர்களுக்கு என்ன அந்த தகவலை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நாம் எங்களுக்கு தரப்பட்ட இந்த குறுகிய நேரத்திலே உங்களுக்கு வழங்க முடிந்த முக்கியமான சில தகவல்கள். ஏனைய தகவல்கள் கேள்விகளுக்கான பதில்களை எல்லாம் உள்ளடக்கிய அந்த லிங்கை நான் இன்ஷா அல்லாஹ் குழுமத்திலே அனுப்புகின்றேன். அதிலே நீங்கள் பார்த்து பல்வேறு விடயங்களை அது ஆங்கிலத்தில் தான் அனைத்தும் காணப்படும். பெரும்பாலும் பல்கலைக்கழகத்தில் வரக்கூடியவர்களுக்கு ஆங்கில அறிவு என்பது ஒரு சாதாரண ஒரு விடயம், அடிப்படை பேசிக் விஷயம். எனவே அதனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதுவும் புரியாத பட்சத்திலே நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்பு கொண்டால் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் அதற்கான தெளிவுகளை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். தமிழ் மொழியிலே செய்த சில வீடியோக்களும் யூடியூபிலே கிடைக்கின்றன, அவற்றையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதே போல பல்கலைக்கழகங்களை பற்றிய அறிமுகத்தையும் நீங்கள் அந்த ஸ்டடி இன் சவுதி என்ற அந்த வெப்சைட்லே நீங்கள் சென்று அந்த பல்கலைக்கழகம் பற்றிய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியை இதுவரைக்கும் பொறுமையோடு இருந்து கேட்ட அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மன்னர் சூர் பல்கலைக்கழக இலங்கை மாணவர் ஒன்றியம் லஜ்னத் சுஃபராவுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.